பண்ணுறதுக்கு எனக்கு 15 days ஆச்சு. ஒரு பர் டே ஒரு 2-3 hours ஒர்க் பண்ணுவேன். 22 years and 5 months. ஸோ நான் தான் யங்கஸ்ட் அப்படின்னு சொல்லி இந்த அவார்டு எனக்கு கொடுத்தது. வணக்கம், நான் மோனிஷா, மதுரையிலேருந்து பிடெக் ஃபேஷன் டெக்னாலஜி முடிச்சிருக்கேன். சென்னையில் ஃபேஷன் டிசைனராக இதில் ஒர்க் பண்ணிட்டேன். சின்ன வயசுலேருந்து எனக்கு ட்ராயிங் இதிலெல்லாம் ரொம்ப இஷ்டம். அம்மா இந்த இதில் ரொம்ப கிராஃப்ட் ஒர்க்ஸ் இதெல்லாம் நிறையா பண்ணுவாங்க. ஸோ அவங்க எனக்கு சொல்லிக் கொடுக்குறது, கிராஃப்ட் ஒர்க் பண்ணுறது, ட்ராயிங் பண்ணுறது, வீட்டில் சின்ன சின்ன ஐட்டம்ஸ் பண்ணுறது, இந்த மாதிரி நிறையா ப்ராடக்ட்ஸ் பண்ணுறது, இதெல்லாம் அம்மா எனக்கு சொல்லிக் கொடுத்துட்டு இருந்தாங்க சின்ன வயசுலேருந்து. ஸோ அந்த இது அப்படியே டெவலப் பண்ணிகிட்டே இருந்தேன். ஸோ அந்த இன்ட்ரெஸ்ட்டில் தான் ஃபேஷன் டெக்னாலஜியும் எடுத்தது, டிசைனிங் கான்செப்ட் பண்ணணும் அப்படின்ட்டு. அதுக்கடுத்து இப்போது ட்ராயிங் நார்மல் ட்ராயிங்ஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். கோவிட் டைமில் தான் போர்ட்ரேட்ஸ், ஃபேஸ் ட்ராயிங்ஸ்லாம் பண்ண ஆரம்பித்தேன். அந்த டைமில் எனக்கு போர்ட்ரேட்ஸ் ரொம்பலாம் நல்லா வராது. எங்கேயும் கிளாஸஸ் போல், நானாக செல்ஃப் லேர்ன்ட் தான் இந்த மாதிரி போர்ட்ரேட்ஸ்லாம் பண்ணிகிட்டே இருக்கும்போது அதுக்கப்புறம் கொஞ்சம் டெவலப் ஆனதுக்கப்புறம் எனக்கு கஸ்டமைஸ்ட் ஆர்டர் வர ஆரம்பிச்சிச்சு. லைக் இறந்தவங்களோட ஃபோட்டோஸ்லாம் கொடுக்குறது, இப்போ உள்ள ப்ரெசன்ட் பீப்புளோட மிக்ஸ் பண்ணி ட்ரா பண்ணுறது, இந்த மாதிரி ட்ராயிங்ஸ்லாம் பண்ணி கொடுத்துட்ருந்தேன். அப்புறம் செலிப்ரிட்டிஸ் ட்ரா பண்ணுறது, இந்த மாதிரி நிறைய போயிட்டுருந்துச்சு. நான் மதுரையில் மீனாட்சி அம்மன் எனக்கு ரொம்ப பிடிக்கும். லைக் நான் எமோஷ்னலி கொஞ்சம் கனெக்டட். இந்த தடவை சென்னையில் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தேன். கொஞ்சம் பிஜி எக்ஸாம்ஸ்க்கெலாம் ப்ரிப்பேர் பண்ணுறனால இந்த தடவை சித்திரை திருவிழா என்னால் அட்டென்ட் பண்ண முடியல. ஸோ இந்த திருவிழாவை நான் ரொம்ப மிஸ் பண்ண மாதிரி எனக்கு ஒரு ஃபீல். ஸோ இந்த டைமில் நம்மளாம் ட்ரா பண்ணி அதை ட்ராயிங் மூலிமா என்னோடதை எக்ஸ்ப்ரெஸ் பண்ணணும் அப்படின்றதுக்காக தான் இந்த தடவை மீனாட்சி அம்மன் ட்ராயிங் ஒன்று பண்ணியிருந்தேன். அதில் 4 மீடியம்ஸ் யூஸ் பண்ணியிருந்தேன். ஸோ அம்மனோட சிலை, ஸ்டாச்சு, சாரீஸ், இது ஜுவல், பேரட், இது எல்லாமே கிராஃபைட் அண்ட் சார்கோலால் யூஸ் பண்ணி பண்ணது. சுற்றி இருக்கிற மாலை, கார்லாண்ட்ஸ், இதெல்லாம் வாட்டர் கலர்ஸ், அப்புறம் கலர் பென்சில்ஸ். இது ஒரு A3 சைஸ் ஷீட்டில் இந்த திருவிழா டைமில் ஃபுல்லாக ட்ரா பண்ணேன். லைக் 35 hours ஆச்சு எனக்கு கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு அந்த ட்ராயிங்கை. இதுதான் அந்த நான் பண்ண போர்ட்ரேட். இது A3 சைஸ் ஷீட்டில் ட்ரா பண்ணது. இந்த பிக்சர் நான் ஏன் சூஸ் பண்ணேன்னா, லைக் காமனாக நார்மலாக மீனாட்சி அம்மன் இருக்கிறது தான், எந்த ஒரு வேடத்துலேயும் உள்ள நார்மலாக எப்பயும் இருக்கிற மீனாட்சி அம்மன் தான் சூஸ் பண்ணியிருக்கேன். இதில் நான் ஸ்டார்ட் பண்ணது கொண்டையிலேருந்து ஸ்டார்ட் பண்ணேன். ஃபஸ்ட்டு எனக்கும் பயம் இருந்தது. எனக்கு பென்சில் போர்ட்ரேட் யூஸ்வலாக ஹியூமன் ஃபிகர்ஸ் ட்ரா பண்ணியிருக்கேன். இது வரைக்கும் சாமி ட்ரா பண்ணதில்லை. ஸோ இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் மீனாட்சி அம்மனை செலக்ட் பண்ணி ட்ரா பண்ணது. ஸோ இங்கேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணும்போது எனக்கு ஃபஸ்ட்டு அந்த கொண்டை கவர் பண்ணுறதுக்கே ஒரு 2-3 hours ஆயிடுச்சு. கொஞ்சம் பயத்தோடு தான் ஸ்டார்ட் பண்ணேன். அதுக்கப்புறம் ஃபேஸ் ட்ரா பண்ணேன். இதே லெவலில் தான் கீழே ஒன்றா கொண்டு போனேன். லோட்டஸ் நார்மலாக தாமரைப்பூ சாமிக்கிட்ட இருக்கு. இப்போல்லாம் வாடாமல்லி எங்கேயுமே பார்க்க முடியல. லைக் நான் குட்டியாக இருக்கும்போது எங்கள் வீட்டில் வாங்கும்போது நிறைய வாடாமல்லி பூ பார்த்துருக்கேன். எனக்கு அது ரொம்ப பிடிக்கும். அந்த டெக்ஸ்டர் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ அதை நான் கண்டிப்பாக ட்ரா பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு வாடாமல்லி பூ சூஸ் பண்ணது. மித்த பூ, துளசி, செவ்வந்தி எல்லாமே நார்மல் இப்போயும் கிடைக்கிது. அதை டெக்ஸ்டர் கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு பூ வரைகிறதுக்கெலாம் எனக்கு ரொம்ப கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. எனக்கு கிராஃபைட் மீடியம் யூஸ்வலாக பண்ணுறனால கொஞ்சம் சீக்கிரம் பண்ணிட்டேன். லைக் 10 daysல இதெல்லாம் முடிச்சிட்டேன்னா பேலன்ஸ் 10 days இதுக்கு பூக்கு கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு மட்டும் எனக்கு ஆச்சு. நான் பண்ண மீனாட்சி அம்மன் போர்ட்ரேட்கான கிடைச்ச ரெகக்னிஷன் இது. இன்டர்நேஷ்னல் புக் ஆஃப் ரெக்கார்ட்ஸ்க்கு அப்ளை பண்ணியிருந்தேன். ஏப்ரல் மந்த் அப்ளை பண்ணேன். ட்ராயிங் கம்ப்ளீட் பண்ணிட்டு லைக் பிஹைண்ட் ஸ்க்ரீன் வீடியோஸ் எல்லாமே சென்ட் பண்ணி அதுக்கு அப்ளை பண்ணியிருந்தது. மே மந்த் எனக்கு இந்த டைட்டில் கொடுத்தாங்க, யங்கஸ்ட் டு அச்சீவ் ரியலிஸ்டிக் போர்ட்ரேட் ஆஃப் மீனாட்சி அம்மன் ஃபர்ஸ்ட்டு. ஸோ என்னோட இயர் 22 years and 5 months. ஸோ நான் தான் யங்கஸ்ட் அப்படின்னு சொல்லி இந்த அவார்டு எனக்கு கொடுத்தது. இன்னும் அவார்ட் லைக் 1 year ஆகும் கம்ப்ளீட் பண்ணி வர்றதுக்கு. வெப்சைட் எல்லாமே பப்ளிஷ் ஆயிடுச்சு. ஸோ அதில் போஸ்ட் ஆன இமேஜஸ் அண்ட் டைட்டில் இதெல்லாம் இது எனக்கு வீட்டில் கிஃப்டாக எனக்கு ப்ரெசென்ட் பண்ணாங்க இதை. அண்ட்
அண்ட் தேங்க்ஸ் டு மை ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. ஃபேமிலி மெம்பர்ஸ் ரொம்ப சப்போர்ட் பண்ணாங்க. எப்போயுமே என்னோடய ட்ராயிங்க்கு சேரப் பண்ணுறது, என்னோடய ஒர்க்ஸ் எல்லாத்துக்குமே வந்து எப்போயுமே அப்ரிஷியேட் பண்ணுவாங்க. இன்கேஸ் ஏதாவது தப்பு இருந்தாலும் அதை கரெக்ட் பண்ணுவாங்க. ஸோ அதனால் மட்டுமே நான் இவ்வளோ தூரம் வந்திருக்கேன். லாஸ்ட் பட் நாட் தி லீஸ்ட், மீனாட்சி அம்மன் கருணை இல்லாமல் எதுவுமே நடந்திருக்காது. ஆல்வேஸ் நான் எமோஷ்னலி கனெக்டட். சில விஷயங்கள் வேண்டுறது எல்லாமே எனக்கு நடக்கும். இங்கேயும் வந்து மீனாட்சி அம்மன் ட்ராயிங்னால் மட்டுமே இவ்வளோ தூரம் வந்துச்சு. இதுக்கு முன்னாடி பல ட்ராயிங்ஸ் பண்ணியிருந்தாலும் இந்த ட்ராயிங்னால் மட்டுமே நடந்திருக்கு. லைக் மதுரையில் இருக்கவங்க எல்லாருக்கும் தெரியும் ஹவு வெல் தே ஆர் கனெக்டட் வித் மீனாட்சி அம்மன் சொல்லிட்டு. அதே மாதிரி நானும் கனெக்டட். அவங்களோட பிளெஸ்ஸிங்ஸ் எல்லாமே இவ்வளோ தூரம் நடந்திருக்காது. எல்லாத்துக்கும் நான் ப்ரௌடாக ஃபீல் பண்ணுறேன். இந்த அவார்ட் கிடைச்சதுல எனக்கு ரொம்ப ஹாப்பி. பட் இதையும் தாண்டி நான் இன்னும் டெவலப் ஆகணும், இன்னும் நெக்ஸ்ட் ஸ்டேஜ் போகணும். ப்ரொஃபஷ்னலி டிசைனராக இருந்தாலும் லைக் ஆர்ட் ஃபீல்டில் வந்து நான் விட மாட்டேன். ஸோ இதிலோட நெக்ஸ்ட் ஸ்டேஜ் வந்து இப்போ நான் ரியலிஸ்டிக் போர்ட்ரேட் வரைஞ்சிருக்கேன். இது இன்னும் ஹைப்பர் ரியலிஸ்டிக் ஸ்டேஜ்க்கு போகலை. இன்னும் எனக்கு நெக்ஸ்ட் லெவலில் ஹைப்பர் ரியலிஸ்டிக் ட்ராயிங் ட்ரா பண்ணணும்னு ஆசை. ஸோ அதே இது இப்போது இன்டர்நேஷ்னல் புக் ஆஃப் ரெக்கார்ட்ஸில் அப்ளை பண்ணி எனக்கு கிடச்சிருக்கு. ஸோ நெக்ஸ்ட் கின்னஸ் புக் ஆஃப் ரெக்கார்ட்ஸ்க்கு நான் அப்ளை பண்ணணும். ஸோ அதுக்காக இன்னும் நெக்ஸ்ட் லெவல் ஆஃப் ட்ராயிங்ஸ் பண்ணுவேன். ஹைப்பர் ரியலிஸ்டிக் ட்ராயிங் பண்ணி அதுக்கு அப்ளை பண்ணணும். ஒரு வெல் நோன் ஆர்டிஸ்ட்டாக மதுரையிலேருந்து ரீச் ஆயிருக்கேன் அப்படின்ற நேம் எனக்கு வேணும். அதுக்காக ஃபுல் எஃபர்ட்ஸ் போடுவேன். ஐல் பி கீப் ஆன் ப்ராக்டிஸிங், டெவலப் பண்ணிடுவேன்.